கனவு பற்றை ப்ரோக்ராம் மூலமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு தர்ற அளவுக்கு ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க அத்தனை பேர் கலந்துக்கோங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கலந்துக்கோங்க. ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களை வந்து உங்களுடைய திறமை வந்து பளிச்சுன்னு வெளியே காட்டி அது மூலமாக பட வாய்ப்பு தர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. கனவு பற்றை ப்ரோக்ராம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். தலை சிறந்த தமிழ் திரையுலகத்தில் எனக்கு ஒரு இடம் வேணும்னு தவிக்கிற ஒரு நடிகர், காதல், பாசம், வரலாறு, கலாச்சாரம் சொல்லணும்னு ஏங்கிட்டு இருக்க ஒரு இயக்குனர், நான் வரைஞ்ச ஓவியத்தை உலகம் பார்க்கணும் அப்படின்னு தவிக்கிற ஒரு ஒளிப்பதிவாளர், என்னுடைய வேகத்தையும் வச்சு ஒரு கதையை சீராக சொல்லணும்னு தவிக்கிற ஒரு படத்தொகுப்பாளர், இந்த மாதிரி ஒரு மாயாஜால சினிமா உலகத்தில் தங்களுடைய திறமையை காட்டும் பல கலைஞர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் அப்படின்னு பார்க்காம அவங்களுக்கான பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தான் கனவு பற்றை. உங்களுடைய குறும்படங்களை வச்சு மக்களான நீங்கள் தேர்வு பண்ணி இவங்களுக்கு கிடைக்கவிருக்கும் பரிசு கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் வழங்கும் ஒரு முழு நீள தமிழ் திரைப்படம் பண்ணும் வாய்ப்பு. இது பரிசு இல்லை, அவங்க வாழ்க்கையை திருப்பி போடும் ஒரு விஷயம். அது உங்கள் கையில். இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை உங்களுக்கு படைக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். உங்கள் ஆனந்தக்கண்ணன். ஸோ லெட்ஸ் ரோல். அந்த கோயில் பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் வீடு தெரியுதுல்ல, அங்கே நிறுத்திக்கோங்க. ஓகே சார். என்ன எங்கப்பா கூட்டிட்டு வந்திருக்க? என்னோட வீட்டுக்கு தாம்மா. உள்ள வாங்கம்மா. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. 2 குழந்தைங்க கூட இருக்கு. 2ம் பெண் குழந்தைங்க. அவங்களோட உங்களையும் சேர்த்து ஒரு குழந்தைய பார்த்துக்க போறேன். உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது குழந்தைகளாக தான் பிறக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு பெற்றோர்களாக மாறுறோம். அந்த பெற்றோர்களும் ஒரு நாள் குழந்தைகளாக மாறிடுறாங்க. ஆனால் இதை உணர்றவங்க ரொம்ப கம்மி தான். நான் உங்களை என் அம்மாவை பார்க்கல, என் குழந்தைகளை ஒருத்தரை தான் பார்க்குறேன். உள்ளே வாங்கம்மா. இந்த வாரம் செவனே முடிஞ்சது. அடுத்த வாரம் இன்னொரு 5 குறும்படங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்தக்கண்ணன். Just send your short films to Kanavu Patrai, Post Box number 5, Maduravayil, Chennai 95.